உமன்ஸ் டே வந்து செலிப்ரேஷன் தேவையா கொண்டாடணுமா அவசியம் இருக்கா? தேவைதான். பெண்களுக்கு வந்து சம உரிமை இருக்கு. வீட்லயே இருந்து அடைப்பட்டு இருந்தவங்கள வெளியில வந்து சந்தோஷமா ஒரு நாளைக்கு என்ஜாய் பண்ணலான்றது தான் அந்த உமன்ஸ் டே இருக்குது. நல்லது தான். ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களை நடத்துறாங்களா? ஈக்குவாலிட்டி இருக்கா இப்போ? இப்போ வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆட்சியில் எல்லாமே ரொம்ப இதுவாக நடக்குது. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கரெக்டாக வீட்டுக்கு வருதுங்களா வரலையான்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்களுக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்சி இந்த அவ்வளோ வயசில் பெரியவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களெல்லாம் இது பண்ணுறது வருத்து தக்கக்கூடிய செயலாக தான் இருக்குது. என்னதான் மகளிருக்குன்னு சுதந்திரம் கிடைச்சாலே அது ஒரு வருந்தத்தக்கதாக தான் இருக்குது. பாதுகாப்பு எப்படி இருக்கு? இப்போ பாதுகாப்பு சரியில்லைங்க. பாதுகாப்பு சரியில்லை. இந்த ஜெனரேஷன் பெண்களுக்கெல்லாம் இந்த வாட்டிக்கு ரொம்ப பாதுகாப்புன்றதே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் யாரு பெண்கள்ல? எனக்கு பிடிச்சது ஜெயலலிதா தான். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே தைரியம், தன்னம்பிக்கை, தைரியம், எல்லா மொழியிலையும் பேசக்கூடிய டேலண்ட்டு, பெண்களுக்குரியான அனைத்து ஒரு இதுவும் அந்த அம்மாகிட்ட இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து கட்சி முறைன்னு இல்லை, ஒரு பெண் என்ற பொருள் இரும்பு மனிதன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்களுடைய இது அவங்களுடைய ஒரு டேலண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அரசியல் முறையாக கிடையாது, ஒரு பெண்ணாக இருந்து அவங்க இது பண்ணது. அவங்க டெத் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அது அவங்க டெத்துன்னு கேள்விப்பட்டோன்னா ரொம்ப இது. நான் வந்து வீட்டிலலாம் இருக்க முடியாமல் இருந்து வந்து அவங்கள ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்து, ஆனால் இது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு இது. அவங்க இருந்திருந்தா இன்னும் பெண்களுக்கெல்லாம் நிறைய செய்திருப்பாங்க. இப்போ அவங்க செய்த அத்தனை இதுவும் இது அதான் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, கல்யாணம் பண்ணால் +2 படிச்சவங்க டிகிரி படிச்சவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறது, அதெல்லாம் எவ்வளோ பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அப்படியே இதுவாகிடுச்சு. சத்துணவு அந்த அம்மா உணவகமும் எல்லாமே பாதி மூடிட்டாங்க. அதனால எவ்வளோ பேர் எவ்வளோ சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் தானே. இன்னைக்கு மகளிர் தினம் அன்னைக்கு பெண்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் மகளிர் தினம் அன்னைக்கு நான் பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லா பெண்களும் நல்லா தைரியமாக இருக்கணும். நல்லா நம்ம வந்து யாருக்கும் அடிமையானவங்க கிடையாது. நம்ம சுதந்திரமாக நம்ம நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணணும், நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து.